இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் அனைவரும் கூடி எத்தனை பேர்? 20 பேர். 20 பேர் கொண்ட 22 பேர்ல 2 பேர் வரல, 20 பேர் வந்துள்ளார். 22 பேரில் 2 பேர் கலந்து கொள்ளவில்லை. மீதமுள்ள 20 பேர் நிர்வாக குழு இன்று கூடி நாங்கள் ஆலோசித்து எடுத்துள்ள முடிவு, ஏகமனதாக எடுத்துள்ள முடிவு, தங்கள் மீது 17/8/2025 தங்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த தங்கள் மீதுனா யாரு? 17/8/2025 மருத்துவர் இரா அன்புமணி அவர்கள் மீது பொதுக்குழு தெரிவித்த 16 கட்சி விரோத நடவடிக்கைகளுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலை நேரிலோ அல்லது கடிதம் மூலமோ தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருந்த நிலையில் 10/9/2025 தெரிவிக்காவிட்டால் தங்கள் மீது சட்டவிரோத நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை, தங்கள் மீது கட்சி விரோத நடவடிக்கை ஏன் எடுக்கக்கூடாது என்பதற்கான விளக்கத்தை 10/9/2025 ஆம் தேதிக்குள் தெரிவிக்கவும். இல்லையே ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் அறிக்கைப்படியும் கட்சியின் நிர்வாக குழு முடிவின்படியும் தங்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாசித்த அந்த அறிக்கையை பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பியிருப்பார். பொதுச் செயலாளர் அவர்கள் அனுப்பியிருப்பார். 10ஆம் தேதிக்குள்ள அதற்கு உரிய பதிலை தர வேண்டும். மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்படுதா? நோட்டீஸ் அனுப்பியாச்சு. இரண்டாம் முறையா நோட்டீஸ் அனுப்ப? இரண்டாம் முறையா. முதல் முறையாக அனுப்பப்பட்டதுக்கு பதில் வரல. நேரிலோ அல்லது எழுத்துப்பூர்வமாக அனுப்பணும்னு சொல்லி சொன்னா அது ஒரு பதிலும் வரல. வராதனால மறுபடியும் நிர்வாக குழு கூடி, மறுபடியும் இல்லை நிர்வாக குழு கூடி ஒழுங்கு நடவடிக்கை வேறு விதமாக பரிந்துரை செய்திருந்தது. அதையும் இந்த நிர்வாக குழு ஆராய்ந்தது. அதையும் ஆராய்ந்து இன்னும் ஒரு வார காலம் அவகாசம் கொடுக்கலாம் என்ற முடிவிலே 10ஆம் தேதி வரை மீண்டும் அவகாசம் கொடுக்கலாம் என்று இந்த ஒழுங்கு நடவடிக்கை குழு ஒரு மனதாக நிர்வாக குழு ஒரு மனதாக இரண்டாம் கட்ட நோட்டீஸுக்கும் விளக்கம் கொடுக்கலன்னா மீண்டும் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம், நிர்வாக குழு கூட்டம் கூடி முடிவு எடுக்குமா இல்ல எப்படி? இந்த பாட்டை எத்தனை நாள் தான் நான் பாடுறது? எத்தனை நாள் தான் இந்த பாட்டை பாடுறது? ஐயா, இந்த ஒரு வாரம் அவகாசம் என்பது ஒரு பேச்சுவார்த்தைக்கான ஒரு ஆதாரமா இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? எதுக்கு கொடுக்குறோம்? ஒரு மாசம் அது ஒரு வாரம் எதுக்கு கொடுக்குறோம்? பதில் அளிக்கலாம் என்ன செய்ய முடியும்? நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்தோம். நீங்க கட்சி ரீதியாக என்ன முடிவு? அது எப்படி இப்ப சொல்ல முடியும்? ஒழுங்கு நடவடிக்கை குழு, நிர்வாக குழு மறுபடியும் அவங்களை கேட்போம், கருத்துக்களை கேட்போம், நிர்வாக குழு கருத்தை கேட்போம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதன்படி செய்வோம், அதன்படி நடப்போம். வேற ஏதாவது கேள்வி? காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க நம்ம நகராட்சியில. நகராட்சி ஊழியர், பட்டியலில் ஊழியர் அவர் வந்து காலில் விழ வச்சு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. திமுக பெண் கவுன்சிலர் ரம்யா ராஜாங்கம் வந்து வியாழக்கிழமை போடுறோம்ல. இது இப்ப இந்த பிரச்சனையை மட்டும் நீங்க வந்து ஆங்கிலத்தில் சொல்லணும், ஹைலைட் பண்ணும். இந்த குழுவுல 2 பேரும் வந்து பங்கேற்கல. என்ன விளக்கம் ஏதாவது கொடுத்துருக்காங்க? வராதுங்க நிர்வாகம் சொன்னாங்க. அவங்க ஏதோ முக்கியமான அலுவல் இருக்குதுன்னு தகவல் சொன்னாங்க.
அதனால ஒரு தவிர்க்க முடியாத அலுவல் இருந்ததுனால நாங்க வர முடியலன்னு சொன்னாங்க. சரி, அடுத்த